சிம்மராசி அன்பர்களே, குறிப்பாக நிர்வாக திறமையில் சிறந்து மேலோங்கிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிகள் பஞ்சமஸ்தானத்தில் 12க்குரியவர் செய்யும் காலகட்டத்தில் அபிஷேகம் சம்பந்தப்பட்டு கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம் இன்று இறை நம்பிக்கை வலுவருகிற காலகட்டமாக உண்டு. உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் புகழ் உச்சிக்கு செல்கிற காலகட்டம் இன்று வளர்ச்சி பாதையை நோக்கும். குறிப்பாக மனசு சஞ்சலம் இருந்து வெளிப்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் குரு, புதன், ராகு இந்த கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது 1க்கு 2 முறை விசாரித்து செய்ய வேண்டிய காலகட்டங்கள். திருமண விஷயத்தை தவிர்ப்பது நலம். கூட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று கூட்டு வகையில் பல பேருக்கு ஆதாயமாகும், சிலருக்கு மட்டும் தொந்தரவு இருக்கிற காலகட்டம். அஷ்டம சனி தாக்கம் இன்று சில மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கின்றன. ஏனென்றால் 8க்குரியவரை சந்திர பகவான் பார்வை 10ஆம் பார்வையாக இருக்கும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். இன்று உங்கள் பொருளாதார விருத்திக்கு முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டம். இன்று ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு அற்புதமான காலகட்டம். இன்று உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது குறிப்பாக 6 மற்றும் பிங்க் இளஞ்சிவப்பு நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக பாலமுருகர் வழிபாடு, குறிப்பாக பெண் தெய்வ கன்னி தெய்வ வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன.